இந்த வாராகி தாய் நீண்ட நாட்களாக நீ கேட்டுக்கொண்ட நல்ல செய்தியை நான் கொண்டு வந்து இருக்கின்றேன். உண்மையான உறவு உன்னை அங்கு தேடி வரத்தான் போகிறார். உயிர் மூச்சான உறவு உன்னை தேடி வரத்தான் போகிறார். நம்மை விட்டு உலகிய விரவுகளை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா என் தங்க பிள்ளையே? கடந்து போனவர்களை நினைத்து நீ வருந்தாதே. கடந்து விட்டவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே. அவர்கள் எப்படியும் உன் வாழ்க்கைக்கான தேடலில் உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கான பாதையை அங்கு தேர்ந்தெடுத்து உன்னை வெற்றி வழியில் தான் உன்னை பயன்படுத்த போகிறார்கள். எந்த உண்மையை நீ தெரிய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த உண்மை தெரிய வைப்பதற்காகத்தான் இந்த வாராகி தாய் அந்த உறவையை உன்னிடத்தில் சேர்க்க வந்து இருக்கின்றேன். நீ என்னை உதாசீனப்படுத்தி விட்டு சென்று விடாதே. இருட்டை கண்டு பயந்து கொண்டே இருந்தால் நான் நிம்மதியாக தூங்க முடியாது அல்லவா? அதனால் உழைப்பதற்கு பயந்து கொண்டே இருந்தால் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. கஷ்டத்தை கொண்டு பயந்து கொண்டே இருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது. எதை உணர்ந்து வாழ வேண்டுமோ அதை உணர்ந்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நாம் அடைய முடியும். அப்படித்தான் முறையாக உன் வாழ்க்கையின் நலனை நீ உணரக்கூடிய நேரத்தை நெருங்கிவிட்டாய். என் கண்ணின் மணியே, வாழ்க்கையில் நம்மோடு பயணிப்பவர் நம் கூடவே இருக்க வேண்டும் என்று சொல்வதும் யதார்த்தமானதுதான். ஆனால் சில சமயத்தில் அந்த யதார்த்தம் கூட நம்மை விட்டு பிரிந்துவிடும் நிலையில்தானே இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று உன் மனதில் அங்கு அச்சமும் பயமும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உனக்கு உன் வாழ்க்கையில் கிடைப்பது நல்லதொரு மாற்றமாகத்தான் இருக்க போகிறது. நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற எல்லா விஷயத்திலும் இந்த தாயானவள் உன் கூட தான் இருக்க போகிறேன். நாம் எண்ணங்கள் எவ்வளவுதான் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சில சமயத்தில் இந்த உண்மையை பொய்யாகும் போல் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது. நம்மை இந்த உண்மையானவர்கள் புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார்களே என்று உன்னை அங்கு நீ சலித்து கொள்ளும் நேர காலமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. உண்மையே முந்திக்கொண்டு பொய்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றதே என்று நினைக்கலாம். என் பிள்ளையே, தீர்ப்பையும் தாண்டி தண்டனையும் எனக்கு வந்து விட்டதோ என்று நினைத்து விடலாம். ஆனால் இறுதியெல்லாம் இறுதி கட்டமல்ல. இறுதி கட்டத்தை நீ எட்டுவதற்கான நிலையை உணரும் போது சர்வ நிச்சயமாக உன்னை பிடித்த தடைகள் அகலத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதை கேட்காமலே நான் உனக்குள் தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். இறுதியில் வெற்றி என்பது நேர்மைக்கும் உண்மைக்கும் தான். நேர்மையுடன் துணிந்து செயல்படும் போது வெற்றியின் பாதை நமக்கு அடைந்து கொண்டு இருப்பதற்கான வழியை காண்பித்து கொண்டே இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. துணிச்சல் என்பது வெற்றி பாதையின் அடையாளமாகும். தயங்கிக் கொண்டே இருந்தால் வெற்றி கிடைக்காது என் கண்ணின் மணியை. தயக்கம் தோல்வியின் பாதையை அங்கு அடையாளம் தந்துவிடும். அதனால் தயங்கிக் கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கையின் பயணத்தில் நீ நல்லதொரு மாற்றத்தை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் துணிந்து உனக்கான செயலை செய்து கொண்டே இரு. இறை நாட்டத்தால் எந்த ஒரு நல்ல செயலும் தோற்பதாக இங்கு சரித்திரமே கிடையாது. நாம் அனுதினமும் ஏதோ ஒன்றை இழந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனாலும் அதையும் தாண்டி இந்த வாராகி நம்மோடு இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை நீ எப்பொழுது முழுமையாக உணர்ந்து கொண்டு இருக்கின்றாயோ அன்று முதலே உனக்கான நல்வாழ்க்கை அங்கு பெறத்தான் போகிறது. அடையும் மனநிலையில் நீ வந்து விட்டால், சமாதானம் அடையும் மனநிலையில் நீயும் வந்து விட்டால், உன் சில விஷயத்தில் இழப்பின் தாங்க முடியாதமாக இங்கு மாறிவிடுமோ என்று எண்ணி விடாதே. எத்தனை விஷயங்கள் தாண்டி வந்தாலும் அதை துளிர் விடுவதற்கான நல்ல நேரத்தின் காலத்தையும் இந்த வாராகி உனக்கு உணர்த்தத்தான் போகிறாள். யாருடன் எப்பொழுது எப்படி பேசினாலும் நீ உண்மையாகவும் உறுதியாகவும் இருந்து பேசிவிட்டு பார். கடுமையான வார்த்தைகள் சிலரின் வாழ்க்கையை வீணாக்கி விடுகிறது அல்லவா? அதுபோலத்தான் உன் அன்பானவர்களிடம் நீ எச்சரிக்கையாக பேசு. நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளின் மதிப்பை நீ அறிந்து கொள். என் கண்ணின் மணியே, உனக்கான வெற்றியை உனக்கான சந்தோஷத்தை தருவது நானாகத்தான் இருக்க போகிறேன். நீ ஆனந்தமாகத்தான் வாழப் போகிறாய். அதற்காக உன் உறவிடம் இருந்து எதையுமே எதிர்பார்த்து கொண்டு இருக்காதே. நமக்கு அந்த உதவியை செய்வார், இந்த உதவியை செய்வார் என்று நினைத்து கொண்டே இருந்தால் ஓடிக்கொண்டு இருக்கும் கடிகாரம் கூட நமக்காக இங்கு நிற்பதில்லை போல அவர்கள் நமக்காக நிற்பதில்லை என்றதே உணர்த்திவிட்டு சென்று விடுவார்கள். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். யார் என்ன சொன்னாலும் நீ
எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து பின்வாங்காமல் அவர்களையும் எதிர்பார்க்காமல் உன் செயலை செய்து கொண்டே இரு. உன் தாய் வராகி நான் உன்னோடு இருந்து உனக்கு வெற்றி செய்தியைத்தான் தரப்போகிறேன். ஓம் வராகி தாயே போற்றி.